வணக்கம். ஜோதிடர் சேலம் உமாராணி. இன்னைக்கு பார்க்கக்கூடிய பதிவு என்ன அப்படின்னா 2026 குரு பயிற்சி பலன் தொடர்ச்சியா பார்த்துட்டு வரோங்க. இன்னைக்கு பார்க்கக்கூடிய ராசி என்ன அப்படின்னா மிதன ராசியை பார்க்கலாங்க. இப்போ மிதன ராசி பிறந்தவங்களுக்கு இந்த கோச்சாரத்தில் 2026 குரு பயிற்சி ஆகக்கூடிய குரு பகவானால என்ன மாதிரி யோக பலன்கள் கொடுக்கக்கூடிய அமைப்பெல்லாம் உண்டு அப்படின்னு விரிவா பார்க்கலாம். சரிங்களா? இப்போ இது குரு பயிற்சி என்னைக்கு ஆகுறாரு, குரு என்னைக்கு பயிற்சியாரு, நேரம் எல்லாம் விரிவா நான் ஒரு தனிப்பதிவாகவே கொடுத்துருக்காங்க. அதாவது திருக்கணித பஞ்சாங்கப்படி குரு பகவான் என்னைக்கு பயிற்சி ஆகுறாரு, நேரம் எல்லாம் விரிவா. அதுவும் மட்டும் இல்லைங்க, குரு பகவான் இந்த வருடம் பாருங்க அதிசாரமாக, அதாவது ஃபர்ஸ்ட் கடகராசிக்கு அதிசாரமாக சிம்ம ராசிக்கு திருப்பி சிம்ம ராசியிலிருந்து இறந்த ராசிக்கே கடகராசிக்கு செல்லக்கூடிய அமைப்பு. இது பத்தியெல்லாம் எப்போ என்னைக்கு நாள் நேரம் எல்லாம் தெளிவா விரிவா ஒரு தனிப்பதிவாகவே குரு பயிற்சி எப்போ ஆகுறாரு அப்படிங்கிற தனிப்பதிவாகவே கொடுத்துருக்கேன். அதை போய் பார்த்துட்டு உங்களுடைய ராசி பற்றி கேட்டுக்கோங்க, இன்னும் தெளிவாக உங்களுக்கு புரியும். சரிங்களா? இப்போ மிதன ராசி நேர்களுக்கு இப்போ கோச்சாரத்தில் குரு பகவான் பயிற்சி ஆகக்கூடிய அமைப்பு என்ன மாதிரி யோக பலன்கள் கொடுக்கும்? சரிங்களா? ஏன்னா இந்த ஒரு வருட காலம் பாருங்க, உங்களுடைய ஜல்மத்துல குரு இருந்திருக்காரு. குரு பகவான் யாரு அப்படின்னு எடுத்துக்கிட்டான்னா உங்களுடைய ராசிக்கு 7, 10ஆம் அதிபதி பாதகாதிபதியும் ஆவார். இப்போ ஜல்ம குருவாக இருந்த இந்த ஒரு வருட காலமும் உங்களுக்கு வெளியே சொல்ல முடியாத சூழ்நிலையில் எத்தனையோ பிரச்சனைகள் சந்திச்சிருப்பீங்க. அதாவது எப்படின்னா உடல் ஆரோக்கியத்திலும் சரிங்க, வெளி வட்டாரத்திலும் சரிங்க, எல்லா விஷயத்திலும் கொஞ்சம் பிரச்சனைகள் இருந்துக்கிட்டே இருந்தாலும் உங்களுக்கு தொழிலில் கொஞ்சம் ஓரளவு நல்ல பலன்கள் கொடுத்துருப்பாரு. ஏன்னா தனத்துக்கும் காரகர் அவர் 10ஆம் இடத்து அதிபதி ராசி மேலே வராரு. அப்படிங்கிறதுனால அவர் 7ஆம் இடத்தை பார்க்கக்கூடிய அமைப்பு. பார்ட்னர்ஷிப் போட்டு மிதன ராசி நேயர்கள்லாம் செஞ்சீங்க அப்படின்னா தொழிலில் ஓரளவு நிம்மதி இருந்திருக்கும். ஆனால் மற்ற விஷயத்துல கொஞ்சம் பிரச்சனைகள், மனசங்கடங்கள், வைத்திய செலவு கொடுத்துருக்கும். ஏதாவது ஒரு பிரச்சனை, முதுகுல பிரச்சனை இருக்குது, இடுப்பு வலியெல்லாம் வலிக்குது, இந்த மாதிரி ஏதாவது முதுகு தண்டெல்லாம் வலிக்குது, இந்த மாதிரி ஏதாவது பிரச்சனைகளை ட்ரீட்மெண்ட் எடுத்திருப்பீங்க. அல்லது கொலஸ்ட்ரால் பிரச்சனையை அதிகரித்து பாயிண்ட் அதிகமாக இருக்க முடியும், நம்ம மாத்திரை எல்லாம் ஏதாவது சாப்பிட்டுட்டு இந்த மாதிரி ஏதாவது பிரச்சனைகள் குரு பகவானால் ஜல்ம குருவால் உங்களுக்கு ஏற்பட்டு இருக்கக்கூடிய வாய்ப்பு அதிகமாக உண்டு. இந்த மாதிரி இருக்கக்கூடிய குரு பகவான் இப்போ உங்கள் ராசியில இருந்து பயிற்சியாகி உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்துக்கு வரக்கூடிய குரு பகவானால நிம்மதி இருக்குமா அப்படின்னா கண்டிப்பாக நிம்மதியும் யோகத்தையும் அள்ளி தரக்கூடிய வாய்ப்பு அதிகமாக உண்டுங்க. இப்போ பாதகாதிபதி உச்சம் பெறாரு, அதனால பிரச்சனைகள் ஏற்படுமானா ஏற்பட வாய்ப்பு இல்லை. என்ன காரணம் அப்படின்னா சில பிரச்சனைகள் ஏற்படும், அதையும் நான் பிரிச்சியும் சொல்றேன். சரிங்களா? எதனால பிரச்சனை ஏற்படும் அப்படின்னு. ஆனா மற்றபடி எடுத்துக்கிட்டோன்னா ஒரு 80% 90% அளவு இந்த குரு பகவான் உங்களுக்கு யோகத்தையும் நன்மையும் தரக்கூடிய அமைப்பு தான் இருக்கு. ஒரு 5-10% வேணா பிரச்சனை கொடுப்பாரே தவிர மற்றபடி பிரச்சனை தரக்கூடிய அமைப்பு இல்லை. ஏன்னா ஜல்மத்திலிருந்து வெளியே வந்துட்டாரு. வெளியே வந்த குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடமான தனஸ்தானத்துக்கு உச்சம் அடையக்கூடிய கிரகமே குரு பகவான் இப்போ உச்சம் அடைஞ்சு இப்ப தனஸ்தானத்தில் தனத்துக்கு காரகரே அவரே தொழில் ஸ்தானாதிபதி, தொழில் ஸ்தானத்தை பார்க்கக்கூடிய அமைப்பு, 10ஆம் இடத்தை பார்க்கக்கூடிய இது யோகமான அமைப்பு தானே. அதை தான் நான் சொன்னேன். அதாவது ராசிக்கு 2ஆம் இடத்தில் வரக்கூடிய குரு பகவானால உங்களுக்கு நன்மையும் யோகத்தையும் அள்ளி தரக்கூடிய வாய்ப்பு அதிகமாக உண்டுங்க. இது வரைக்கும் உங்களுக்கு பிரச்சனைகள், அதாவது நான் இப்ப சொன்னேன் இல்லைங்களா, ஜல்ம குருவால உடல் ஆரோக்கிய சீரா இல்லாம பிரச்சனைகள் இருக்குன்னு அவங்களுக்கெல்லாம் படிப்படியா எல்லாம் சரியாகக்கூடிய அமைப்பு உண்டு. ஏன்னா அந்த குரு பகவான் பாருங்க இருக்கிற இடத்தை விட பார்க்கிற இடத்தை நன்மை தருவார். அந்த பாவத்துக்கு உண்டான உயிர்காரமும் பொருள்காரகமும் அந்த ஜாதகருக்கு சீரா தரக்கூடிய அமைப்பு அந்த குருவின் பார்வைக்கு இருக்கு. அப்படிங்கிறதுனால உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடமான ருண ரோக சத்துரு ஸ்தானத்தை பார்க்கிறாரு. அதாவது என்ன அப்படின்னா உடல் ஆரோக்கிய சீராகக்கூடிய 6ஆம் இடம் ருணாரோக சத்துருஸ்தானம் இல்லைங்களா. இது வரைக்கும் உடல்ல பிரச்சனைகள் ஏதாவது ஒரு வைத்திய செலவு இருந்துட்டு இருக்குன்னா 6ஆம் இடத்தை பார்க்கறதுனால உடல் ஆரோக்கியம் சீராகும். இது வரைக்கும் இருந்த பிரச்சனை எல்லாம் படிப்படியா குறையக்கூடிய அமைப்பு. எதிரிகள் மூலயமா பிரச்சனைகள் இருந்துகிட்டு இருக்கு, சொந்த பந்தத்தால நிம்மதி இல்லை, இந்த மாதிரி ஏதாவது பிரச்சனை இருக்கு, வெளிவட்டாரத்தால ஒரு பிரச்சனைகள்லாம் இருக்கு அப்படின்னா 6ஆம் இடத்தை குரு பார்க்கறதுனால அது மூலயமா உங்களுக்கு கொஞ்சம் நிம்மதி அடையக்கூடிய அமைப்பு. குரு பார்வை கோடி நன்மை தீமை சரியாகி நன்மை அமையக்கூடிய அமைப்பு. அப்படிங்கிறதுனால குருவால நன்மையே தரக்கூடிய அமைப்பு. சரிங்களா? இந்த 6ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய நல்ல பலன்கள் எல்லாமே உங்களுக்கு சேரக்கூடிய அமைப்பு. அது மட்டும் இல்லைங்க, 6ஆம் இடம் அதாவது வெளி ஆட்களுடைய பணம் வர்றது, வெளிநாட்டுல இருந்து பணம் வர்றது, இந்த மாதிரி அமைப்பெல்லாம் உங்களுக்கு சேரக்கூடிய அமைப்பு. தனஸ்தானத்திலிருந்து 6ஆம் இடத்தை பார்க்கக்கூடிய அமைப்புங்கிறதுனால
இந்த மாதிரி அமைப்புலலாம் பணம் வந்து சேரக்கூடிய அமைப்பெல்லாம் ஆயிடுங்க. அடுத்த பார்வை அப்படின்னு எடுத்துட்டா குருவினுடைய 7ஆம் பார்வை, சமசப்தமமான 7ஆம் பார்வை உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடமான திடீர் அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு. 8ஆம் இடம் வந்து திடீர் அதிர்ஷ்டம், ஆயுள் ஸ்தானம், மான அவமானத்தை குறிக்கக்கூடிய பாவகம் அப்படின்னா இது வரைக்கும் பட்ட அவமானத்துக்கெல்லாம் வெகுமானமாக இந்த குரு பகவான் உங்களுக்கு நல்ல பலன்கள் அதிகமாக தரக்கூடிய அமைப்பாகவே இருக்குங்க. சரிங்களா? யோகமான பலன்கள் திடீர் அதிர்ஷ்டம் மூலயமா பண வரவு அதிகமாக இருக்கும். நல்ல பலன்கள், ஆயுள் நல்லா இருக்கும். ஆயுள் ஆரோக்கியம் வந்து இந்த இதுக்கு மேலே படிப்படியாக உங்களுக்கு சரியாகக்கூடிய அமைப்பெல்லாம் உங்களுக்கு வந்து சேரும். அடுத்தது குரு பகவான் பார்க்கக்கூடிய அமைப்பு எங்க அப்படின்னா உங்களுடைய ராசிக்கு 10ஆம் இடமான ஜீவன ஸ்தானத்தை பார்க்குறார். அந்த ஜீவனாதிபதியான வந்து அந்த குருவே அந்த உச்சம் பெற்று 10ஆம் இடத்தை பார்க்கக்கூடிய தனஸ்தானத்திலிருந்து 10ஆம் இடத்தை பார்க்கக்கூடிய அமைப்பு. ஏற்கனவே அங்க வந்து சனி பகவான் இருக்கிறாரு. உங்களுடைய பாக்யாதிபதி அந்த சனி பகவான் அஷ்டமாதிபதியா இருந்தாலும் பாக்யாதிபதி உங்களுடைய ராசிக்கு நட்பு கிரகமான சனி பகவான் கோச்சாரத்தில் ஏற்கனவே மீன ராசியில் இருக்கிறாரு. அந்த ராசி அதிபதி வந்து அந்த சனி பகவானை பார்க்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறதுனால இது சிறப்பான அமைப்பாகவே இருக்குங்க. தொழில நல்லா வளர்ச்சி இருக்கும். ஏன்னா தொழில் காரகரான சனி பகவான் பாகியபதியாக இருந்து உங்களுடைய தொழில் ஸ்தானத்திலே 10ஆம் இடத்துல இருந்து அந்த 10ஆம் அதிபதியே உச்சம் பெற்று அந்த சனி இருக்கக்கூடிய ராசியான மீன ராசியை பார்க்கிறாரு. குரு தன் வீட்டை தானே பார்க்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறதுனால இது யோகமான பலன்கள் அதிகமாக தருங்க. தொழில் வளர்ச்சி நல்லாவே இருக்கும். சொந்த தொழிலில் முன்னேறக்கூடிய வாய்ப்பு உண்டு. அடுத்தது வெளிநாடு வெளி மாநிலத்தில் நீங்கள் ஏதாவது தொழிலில் ஈடுபட்டிருக்கீங்க, அதாவது சொந்த தொழிலில் வந்து வெளிநாடு வெளி மாநில ஏற்றுமதி இறக்குமதி இந்த மாதிரி பிஸ்னஸ் செஞ்சிட்டு இருக்கீங்கன்னா அதிலெல்லாம் தொழிலை நல்லா வளர்ச்சி அடையக்கூடியங்க. ஏன்னா ராசிக்கு 10ஆம் இடம் வந்து நீர் ராசி அப்படிங்கிறதுனால அந்த சனி பகவான் இருந்து நீர் ராசியில இருந்து குரு பகவான் அந்த சனி பகவானை பார்க்கக்கூடிய அமைப்புன்னா இந்த மாதிரி அமைப்புல வந்து தொழில நல்லா வளர்ச்சி அடையக்கூடிய வாய்ப்பு உண்டு. அது மட்டும் இல்லைங்க, மிதன ராசி நேயர்களுக்கு வந்து திருமணம் கைகூடக்கூடிய அமைப்பு உண்டு. ராசிக்கு 2ஆம் இடமான 2ஆம் இடத்துக்கு குரு வந்து குடும்பஸ்தானத்துல உச்சம் பெறக்கூடிய அவரே 7ஆம் அதிபதி கலஸ்திர ஸ்தானாதிபதி அப்படிங்கிறதுனால அந்த 2ஆம் இடமான குடும்பஸ்தானத்தில் உச்சம் பெறக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறதுனால மீன ராசி அதாவது மிதுன ராசி நேயர்களுக்கு எல்லாருக்குமே பாருங்க இந்த வருடம் திருமணம் அமையக்கூடிய அமைப்பு உண்டு. சரிங்களா? மிதுன ராசி நேயர்களுக்கு ராசிக்கு 2ஆம் இடத்தில் குரு உச்சம் பெறும் குடும்பஸ்தானம் அவரே 7ஆம் அதிபதி அப்படிங்கிறதுனால இந்த வருடம் வந்து திருமணம் நீண்ட நாளா நடைபெறல, கை கூடாமே இருக்கு, ரொம்ப சிரமமா இருக்கு, பிள்ளைங்களுக்கு வரன் அமையாம இருக்கு, கஷ்டமா இருக்கு அப்படின்னா பெற்றோர்கள் நினைச்சிட்டு இருக்கீங்கன்னா உங்க பிள்ளைகளுக்குலாம் பாருங்க அங்க குடும்பஸ்தானத்துக்கு உங்களுடைய குடும்பஸ்தானத்துக்கு உச்சம் பெறக்கூடிய குரு பகவான் புத்திரகாரகன் அப்படிங்கிறதுனால கண்டிப்பா உங்க பிள்ளைகளுக்கு நல்ல சுப காரியங்கள் செஞ்சு வச்சுட்டு தான் இந்த வருஷம் வெளியே போவார். சரிங்களா? தசா புத்தி உங்க பிள்ளைகளுக்கு ஒத்துழைப்பு இருக்கும்போது உங்களுடைய ராசிக்கு வந்து 2ஆம் இடத்துல வரக்கூடிய புத்திர காரகர் அப்படிங்கிறதுனால உங்க பிள்ளைகளுக்கு வந்து நல்லபடியா திருமணம் அமையக்கூடிய வாய்ப்பெல்லாம் அதிகமா உண்டுங்க. சரிங்களா? இந்த குரு பகவான் இந்த வருடம் வந்து உங்கள் ராசியை விட்டு வெளியே வர்றதுனால ஜல்ம குருவாக இருந்து வெளியே வர்றதுனால நற்பலன்கள் யோகமான பலன்கள் அதிகமா தரக்கூடிய வாய்ப்பு உண்டு. சரிங்களா? நல்ல லாபத்தையும் தரக்கூடிய வாய்ப்புண்டு. தொழிலில் நல்ல வளர்ச்சி அடையக்கூடிய வாய்ப்புண்டு. இல்லத்தரசிக்கெல்லாம் நல்லபடியே பலன்களும் கொடுக்கக்கூடிய வாய்ப்பெல்லாம் அதிகமாக உண்டு. சரி, இப்போ 80, 90, 95% வரைக்கும் நல்லா இருக்கும், சும்மா ஒரு 5-10% பாதிப்பு கொடுக்கும்னு நீங்கள் சொன்னீங்களா, அது என்ன சொல்லவே இல்லைன்னு நீங்கள் கேட்பீங்களா? அதையும் சொல்லிடுறேன். இது வந்து திருமணமாகி குடும்பமாக இருக்காங்க இல்லைங்களா, அவங்களுக்கு நான் சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னா ராசிக்கு வந்து 7ஆம் இடமான பாதக ஸ்தானாதிபதி உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடமான குடும்பஸ்தானத்தில் வந்து உச்சம் பெறக்கூடிய அமைப்பு இருக்கு இல்லைங்களா. இந்த ஒரு வருட காலம் கணவன் மனைவி வந்து அனுசரித்து ஒற்றுமையாக இருக்கணும். சின்ன சின்ன பிரச்சனை, கருத்து வேறுபாடு, டப்புன்னு பேசுறது இந்த மாதிரிலாம் இல்லாமல் கொஞ்சம் அனுசரித்து குடும்பத்தை கொண்டு போங்க. ஏன்னா ஒரு பாதகாதிபதி குடும்பஸ்தானத்தில் உச்சம் பெறாரு அப்படிங்கிறதுனால கணவன் மனைவி இடையே கொஞ்சம் கருத்து வேறுபாடுகள், சின்ன சின்ன பிரச்சனைகள், குடும்பத்தில் மனசங்கடங்கள் இந்த மாதிரிலாம் வர்றதுக்கு கொஞ்சம் வாய்ப்பு இருக்கிறதுனால இந்த மாதிரி பிரச்சனை மட்டும்தான் கொடுப்பாரே தவிர மற்றபடி மற்ற எல்லா விஷயத்திலுமே நற்பலன்கள் யோகமான பலன்கள் தான் கொடுப்பாரு. சரிங்களா? பாதகாதிபதி குடும்பஸ்தானத்தில் உச்சம் பெறதுனால கொஞ்சம் குடும்பத்தில் கொஞ்சம் மனசங்கடங்கள் இருக்கும். அதனால கணவன் மனைவி விட்டு கொடுத்து போகிறது, அனுசரித்து போகிறது இந்த மாதிரி ஒரு வருட காலங்கள் இருந்துச்சுன்னா அது வந்து நல்ல பலன்கள் கொடுக்கும். அதுவே உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தில் 7ஆம் இடம் குடும்பஸ்தானம் நல்ல திசாபுத்தி போயிட்டு இருக்குன்னா இந்த பாதிப்பும் கொடுக்காது. சரிங்களா? அதுவும் நற்பலன்களே யோகமான கணவன் மனைவி நல்ல ஒத்துமையாகவும் நல்ல ஒரு நிம்மதியான சூழ்நிலையும் தான் உங்களுக்கு அமையுமே தவிர மற்றபடி அதுவும் பாதிப்பு கொடுக்காது. ஆனால் அந்த 7ஆம் இடம் 2ஆம் இடம் ஒரு திசாபுத்தி கொஞ்சம் பாதிப்பு இருக்கக்கூடிய அமைப்பில் இருந்தால் கொஞ்சம் குடும்பத்தில் கொஞ்சம் மனசங்கடம் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குங்க.
அது மட்டும் நீங்கள் அனுசரித்து போயிட்டானா, மற்றபடி இந்த குரு பகவான் ஜன்மத்திலிருந்து வெளியே வந்து குடும்பஸ்தானத்துக்கு வரதுனால நல்ல பலன்கள், கூடுதலான பலன்கள், பொருளாதாரத்தை வளர்ச்சி அடையிறது, மேன்மை அடையிறது, இந்த மாதிரி யோகமான பலன்களே இந்த குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு தரக்கூடிய அமைப்பிலாக இருக்குங்க. இப்போ பொதுவாக பாருங்க, இந்த குரு பயிற்சி உங்களுக்கான குரு பயிற்சினே நீங்கள் எடுத்துக்கலாம். நல்ல யோகமான பலன்கள் தரக்கூடிய அமைப்பில் இந்த குரு பகவான் இருக்காரு. நன்றி, வணக்கம்.